வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இந்த வீடியோவில் LML ஹோம்ஸின் ஐகோனியா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் அருகில் வருதுங்க. ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க, இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் lmlhomes.in வெப்சைட்டில் இருக்குது. கூகுள் மேப்ஸில் இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LML ஐக்கோனியா இங்கே தாங்க இருக்குது. ஸோ அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பின்னாடி இங்கே இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சவிதா டென்டல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ACS மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. காட்டுப்பாக்கம் பக்கத்துலேயே இருக்குது. காட்டுப்பாக்கம் டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இது காட்டுப்பாக்கம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 to 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது. ஸோ அதை பொறுத்து டிஸ்டன்ஸ் மாறுது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனில் தான் இருக்குது. NHலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு NHலேருந்து பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஸோ 1 கிலோமீட்டருக்கு கம்மியான டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த NH 3 minutes தான் காமிக்குது உங்களுக்கு கூகுள் மேப்ஸில். கார்லைனா நடக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 5 to 10 minutesல நீங்கள் நடந்து போயிடலாம். இந்த ப்ராஜெக்டோட அப்ரூவல் டீட்டெயில்ஸ் TN ரெரா சைட்டில் இருக்குது. ஸோ இது பார்த்தோம்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 2026 கம்ப்ளீஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 4 இயர்ஸில் முடிக்கிற மாதிரி பிளானிங் இருக்குது. இந்த அப்ரூவல் பார்த்தீங்கன்னா February 2022 தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால் கரண்ட் ஸ்டேட்டஸ் இல்லை. இந்த ப்ராஜெக்டோட மற்ற டீட்டெயில்ஸை அவங்க வெப்சைட்டில் lmlhomes.inல பார்ப்போம். ஸோ இப்போ ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நவ் அட் 4590 per square feet சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட்டை 1 ஆகஸ்ட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாட்டிருக்கு. 4790 ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 82 யூனிட்ஸ் வருது. 1.08 ஏக்கர்ஸில் 3 floors in 6 towers. ஸோ சில்ட் ப்ளஸ் 3 தான் வருது. அது ஒரு நல்ல விஷயம். ரொம்ப க்ரௌடடாக இருக்காது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 BHK தான். ஏரியா பார்த்தீங்கன்னா 822 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1063 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ஸோ 2 BHKலே நீங்கள் சின்னதாக வேணும் இல்லை பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே 2 BHKவாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரே மாதிரி ஃபேமிலிஸ் தான் இங்கே அமையும். ஸோ அந்த விதத்தில் இது ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி அமைகிறது சான்சஸ் இருக்குது. பேசிக்கான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஜிம், கிட்ஸ் ப்ளே ஏரியா, சாஃப்ட் அண்ட் ஹார்ட் லேண்ட்ஸ்கேப், இன்டோர் கேம்ஸ், மல்டிபர்பஸ் ஹால், செக்யூரிட்டி, CCTV கேமரா கொடுக்குறாங்க. ஜென்செட் பேக்கப் ஃபார் காமன் ஏரியா கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ளே பேக்கப் கொடுக்கல. ஸோ நீங்கள் இன்வெர்டர் ப்ரொவிஷனிங் நீங்களே தான் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மைகேட் ஆப் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதை நம்ம ஒரு அம்யூனிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பிகாஸ் இதுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் தனியாக சர்வீஸ் ப்ரொவைடருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஃப்ளோர் பிளான் கொடுத்துருக்காங்க. 6 blocks ஃப்ளோர் பிளானும் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எல்லா ஃப்ளோர் பிளான்லையுமே உங்களுக்கு டெட் ஸ்பேஸ் எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது டெட் ஸ்பேஸ் இல்லாத பிளானாக பார்த்து வாங்கிக்கணும். வென்டிலேஷன் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிறதே செக் பண்ணிக்கோங்க. ஒன்று தான் நான் இந்த பிளான்ஸில் சொல்ல வேணும்னு நினைக்கிறது இந்த லிஃப்ட் சில வீட்டுக்கு ஒட்டி வருது. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்ட்டில் மூமெண்ட்டோட சவுண்டு உங்களை அஃபெக்ட் பண்ணுமாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி லிஃப்ட் பெட்ரூம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களை அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் நல்லா தான் இருக்குது. டெட் ஸ்பேஸ் எதுவும் கிடையாது. வார்ட்ரோப்புக்கு உங்களுக்கு தனியாக ஸ்பேஸ் கொடுக்கல. ஸோ பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸில் தான் நீங்கள் வார்ட்ரோப் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா சைஸஸ் வேரியஸ் சைஸஸ்க்கு தகுந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் மாறுது. காரிடார் பார்த்தீங்கன்னா 6 feet வைட் காரிடார் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ப்ராஜெக்டில் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃப்ளோர் பிளானை செக் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸை பாருங்கள். ஃப்ளோர் பிளான் சூஸ் பண்ணுறதுக்கு சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் RCC ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. AAC பிளாக்ஸ் ஆர் சாலிட் பிளாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்ரிஃபைட் டைல்ஸ் 2x2 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதில் வேறு எதுவும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. எல்லா பில்டர்ஸும் கொடுக்குற ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஃப்ரேம் ஆஃப் ஹார்ட்வுட் தான் சொல்லியிருக்காங்க. டீக்வுட் சொல்லலை. SS finished door fitting for main door with gold range or equivalent lock சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லா இடத்தையும் கொடுக்குறது தான். நீங்கள் இது ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட பேசும்போது செக் பண்ணிக்கோங்க. அவங்களோட ப்ரௌசரில் ப்ராஜெக்டோட எலிவேஷன்லாம் காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதேமாரி ஃபினிஷிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்களோட பாஸ்ட் ப்ராஜெக்டை செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு குவாலிட்டி அண்ட் டைம்லி ஃபினிஷிங் பண்ணுறாங்கிறத செக் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஒரு நல்ல லொக்கேஷனில் என்ஹெச் பக்கத்தில் நீங்கள் அந்த ஏரியாவில் காட்டுப்பாக்கம் ஏரியாவில் நீங்கள் வீடு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி அந்த ப்ரௌசரில் வந்து லொக்கேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கூல்ஸ், காலேஜஸ் வேணும் பக்கத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ LML ஐகோனியாவோட ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எங்களோட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.